ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்துல வந்து பாருங்க ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஓஎஃப்டி துறையில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்ல தான் வந்து இருக்க போது. எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா வந்து பாருங்க குறைந்தபட்சம் நீங்க டிப்ளமோ முடிச்சவங்க, பிஇ முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இதுல ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். நீங்க ஆன்லைன்ல வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க இன்டர்வியூல வந்து நீங்க அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இது எங்க இருக்குன்னா உங்களுக்கு திருச்சிராப்பள்ளியிலேருந்து குடுத்துருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராஜுவேட் லெவல், டிப்ளமோ லெவல் அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஸோ நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, அதாவது நீங்க டிப்ளமோ கேட்டகரில வந்து அப்ளை பண்றீங்கன்னா 8,000 பெர் மந்த் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன்னா நீங்க வந்து அதில வந்து பாருங்க டிப்ளமோல வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சிவில் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்ல வந்து பாருங்க நீங்க பிஇ, பிடெக்ல வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 9,000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். அதே நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்னா வந்து பாருங்க பிஎஸ்சி, பிஏ, பிபிஏ, பிகாம், பிசிஏ இந்த மாரி நீங்க முடிச்சிருக்கணும். அது வந்து பாருங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், ஹிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பயோடெக் இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில முக்கியமா வந்து பார்த்தோன்னா 2000க்கு முன்னாடி 2020க்கு முன்னாடி நீங்க வந்து பாஸ் அவுட் ஆயிருக்கக்கூடாது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கு வந்து பாருங்க இன்டர்வியூ தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. இன்டர்வியூக்கான அட்ரஸுமே குடுத்துருக்காங்க. மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்னை மெயின் ரோட், மின்னாம்பள்ளி, சென்னை சேலம்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க நேர்ல போகுற மாரி இருக்கும். ஸோ 6த் செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூக்கான டேட் வந்து குடுத்துருக்காங்க. இன்டர்வியூக்கு நீங்க போகும்போது வந்து பார்த்தோன்னா, என்னென்ன எடுத்துட்டு போகணும், எப்படி நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து இதில அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டல் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. nats.education.gov.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பாருங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு நீங்க போகுற மாரி இருக்கும். என்னென்ன நீங்க இன்டர்வியூ அப்போ எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதையுமே இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட்டா நீங்க வந்து அந்த இன்டர்வியூ டைம்ல வந்து நீங்க வந்து அதில போய் எடுத்துட்டு போய் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இதில ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நீங்க வந்து போகுற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.